அந்த மரங்கள் வந்து அரசுக்கு சொந்தம். அப்போ இது வந்து அரசுக்கு சொந்தம். இந்த மரம் வந்து. விழுந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இத ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல குடுத்து ஏலத்துக்கு விட்டுருவோம். ஏலத்துக்கு விட்ட பணத்த அரசு கருவூலத்துல சேர்த்துருவோம். அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. அது எனக்கு தெரியாது. அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவல்ல வந்து ஃபைல் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் போயிருச்சு. நான் இத பத்தி ஒண்ணும் கவலை கூட பட்டிருக்க மாட்டேன். ஒரு நாணயமான ஒரு அசிஸ்டன்ட் என்கிட்ட வந்து சொன்னாரு, "ஐயா இதுல பெரிய ஊழல் நடக்க பாக்குது. எங்க ஊர்ல வந்து ஒரு 6 கான்ட்ராக்டர் இருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல. இந்த 6 பேர்ல ஒருத்தர் தான் ஏலத்துல வந்து எப்பயுமே லோயஸ்ட் ரேட் குடுப்பாரு. இந்த 6 பேர தவிர யாருமே வர முடியாது. இந்த 6 பேரும் அவங்களுக்கு பங்கு போட்டுக்குவாங்க. சண்டை இல்லாம. 1 கியூபிக் ஃபுட், 1 கன அடி ரூ. 1200 இவங்க வாங்குனாங்கன்னா, தோதகத்தி வெளியில ரூ. 7000 போகும். அந்த விலைக்கு விப்பாங்க. இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்குது. நம்ம மரத்த அது மாரி பண்ண பாக்குறாங்க. நான் வந்து பார்த்தேன், இது என்ன ரொம்ப பெரிய அநியாயமா இருக்கு. அப்ப அரசுக்கு வந்து 7000 அது வந்து என்ன ஒரு 200 கன அடி இருக்கலாம். 200 கன அடின்னா என்ன ஆச்சு? ரூ. 14,00,000 ஆச்சு.